சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 66. இரவின் 2ஆம் ஜாமம் தொடங்க ஆரம்பித்தது. சோழத்தினை முழுவதுமாய் வெம்மை சூழ்ந்தது. நடக்க போகும் கொடுமையை காண மனமின்றி நிலவு பெண் மேகங்களின் நடுவே புதைந்து கொண்டார். அந்த நால்வரும் கைலாயநாதரின் கோயில் பின்புறத்தில் மறைவாக இருந்த சிம்மத்தூணை அகற்றிவிட்டு ரகசிய வழியில் உள்ளே இறங்கினர். கையில் சிறியதோர் தீபந்தம் கொண்டு முதல் ஆளாக சென்று கொண்டிருந்தான் மலையனூரான். அவன் பின்னே சோமனும் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அணிவகுத்தனர். ரவிதாசனின் முகத்தில் கொடூரம் நிரம்பி இருந்தது. அவசரப்படுத்தினான் அனைவரையும். அடிக்கடி வந்து இடம் பார்த்து சென்றிருந்ததால் தடையின்றி முன்னேற முடிந்தது மலையனூரானால். சிம்மத்தூணின் அருகிலேயே காவலுக்கு இருவரை விட்டுவிட்டு வந்திருந்தான். மெல்ல மெல்ல முன்னேறிய பாதை சற்று மேல் ஏறி ஒரு கதவை முட்டி நின்றது. கையில் இருந்த குறுவாளை உள் நுழைத்து அதன் பின்புறம் இருந்த தாழ்பாலை அகற்றினான் சோமன். கதவு மெல்ல திறக்க கண்களை அதனோடே வைத்து பார்வையிட்டான். அது தனது தாய் தந்தையருக்காக ஆதித்தனால் பிரத்யேகமாக கட்டப்பட்ட அறை. எவரும் இல்லை என்ற பின்பு நுழைந்தனர் நால்வரும் அந்த அறைக்குள். பூனை போல சத்தம் காட்டாது நகர்ந்தனர். எங்கே அவன் கேட்ட ரவிதாசனின் கைகளை இறுக்கி பிடித்தன தன் உடைவாளை. அண்ணா, பொறுமை அண்ணா. இதோ இடது பக்கம் செல்லுங்கள், அதுதான் அவனது அறை. இங்கிருந்தே நுழையலாம். இரு அறைகளுக்கும் நடுவில் கதவு ஒன்று உண்டு என்று காட்டினான் மலையனூரான். குழலூசி தயாராக உள்ளதா கேட்ட பரமேஸ்வரனுக்கு, உள்ளது அண்ணா, தயாராகவே உள்ளேன். அவனை கண்டவுடன் ஊதி உணர்விழக்க செய்து விடுவேன் என்றான் மலையனூரான். இதென்ன கையில் இன்னொரு மூட்டை கேட்டான் ரவிதாசன். வலை அண்ணா, முள் வலை. இது இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டது. சேர தேசத்தில் கிடைத்தது. காட்டு மிருகங்களை சிறைப்படுத்த கட்டி இழுக்க பயன்படுத்துவார்கள். எடை குறைவுதான், ஆனால் வலிமை அதிகம் என்றான் மலையனூரான். இப்போது எதற்கு இது எரிச்சலுடன் கேட்டான் ரவிதாசன். என்ன அண்ணா இப்படி கேட்கிறீர்களே? ஒருவேளை குழலூசியால் ஆதித்தன் மயக்கமுறாது போய்விட்டால் எதை கொண்டு அடக்குவது அந்த வேங்கையை என்ற மலையனூரானின் பதில் ரவிதாசனையும் சற்று யோசிக்கவே வைத்தது. நல்லது, முன்னே செல் என அவனை முன்னிறுத்தி ஆதித்தனின் அறைக்குள் நுழைய எத்தனித்தனர் அனைவரும். அதே நேரம் சோழ தேச காற்றை முழுவதுமாக சுவாசித்தான் ஆதித்தன். எம் சோழமே, விடைபெறுகிறேன் உன்னை விட்டு. மீண்டும் உன்னை காண. எம் இறையே, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். கொண்ட பணி முடிக்க வேண்டும். விரைவில் நான் பிறக்க வேண்டும். அதற்காகவே விரைவில் இறக்கிறேன். எதிரிகளை கண்டு பயந்து அல்ல, சூழ்ச்சிகளை கண்டு சோர்ந்து அல்ல, தண்டனைக்கு பயந்தும் அல்ல. எம் சோழத்தின் மாண்பு என்னால் குறைந்துவிடக் கூடாதே என்பதற்காக, மறுபடியும் அதன் மாண்பை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, மறுபடியும் பிறப்பு ஒன்றை இங்கேயே வேண்டி உன்னை கண்டு இறைஞ்ச இப்போது செல்கிறேன். தயவு கூர்ந்து என்னை ஏமாற்றி விடாதே. மீண்டும் பிறப்பெடுக்க வரமருள்வாய் எம் இறையே. மெல்ல குருவாளை அழுத்த ஆரம்பிக்க நடுநிசி பூஜைகள் முடித்த அடையாளமாக கைலாயநாதர் கோயில் மணி ஒலிக்கத் தொடங்க ஓசை கேட்டு அதுவரை உணர்ச்சிகளின் விளிம்பில் தவித்து கொண்டிருந்த ஆதித்தன் சட்டென்று தன் நினைவிற்கு மீண்டான். இது என்ன அறியாமை? பிரச்சனைகளை எதிர்கொள்வதை விட்டுவிட்டு என்னை மாய்த்து கொண்டு என்ன பயன்? சோழத்தின் மாண்பிற்காகவே வாழ்க்கை என்றான பிறகு இடையே வீழ்ந்து விடுவது எவ்வகையில் நியாயம்? என்ன நடந்துவிட்டது இப்போது? சோழ அரசு விஷயங்களில் இருந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், அவ்வளவுதானே. என் மேல் ராஜ துரோகம் குற்றம் சுமத்த சதி வலை விரிக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதானே. தோள் கொடுத்து நிற்பார்கள் என்று நினைத்தவர்களில் சிலர் என் காலை வார முயற்சித்திருக்கிறார்கள், அவ்வளவுதானே. இன்னும் நான் வீழ்ந்து விடவில்லையே. நாளை பழுவேட்டரையரும் மதுராந்தகனும் வரப்போகிறார்கள். வரட்டும். என்னை தஞ்சைக்கு அழைத்து சென்ற பிறகுதானே விசாரணை நடக்கட்டும். சோழத்தின் நீதி மீது நம்பிக்கையின்றி என்னை நானே மாய்த்து கொண்டால் நாளை எம் மக்களின் நிலை என்னாவது? மனுவின் பரம்பரையில் வந்த நானே சோழத்தின் நீதி நேர்மையான மாண்போடே கிடைக்கும் என்று நம்பாமல் போவதா? தவறான முன் உதாரணமாகி போய்விடுவேனே நான். என்னை நம்பி எனக்காகவே வாழ்ந்த நண்பன் வந்தியத்தேவன் சிறையில் இருக்கிறான். அவனை மீட்டெடுப்பதை தவிர வேறென்ன முக்கியம் இப்போது? பாண்டியனின் மணிமுடியும் ஆரமும் நிச்சயம் மீட்டே ஆக வேண்டிய ஒன்று. அதற்கு என்னுடைய இருப்பு அதைவிட அவசியமான ஒன்று. தனக்குள் ஒரு முடிவெடுத்த ஆதித்தன் நெஞ்சின் மேல் வைத்திருந்த பராந்தகனின் குறுவாளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு அது இருந்த இடத்திலேயே வைத்தான். சாய்ந்து அமர்ந்து அடுத்து என்ன என்பதை ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் இரு அறைகளுக்கு இடையில் இருந்த கதவினை திறந்து நுழைந்த அவர்களின் கண்களில் முதுகு காட்டி அமர்ந்திருந்த ஆதித்த கரிகாலன் தென்பட்டான்.
அத்தனை பேர் உடலிலும் குருதி கொதிக்க ஆரம்பித்தது. தனது கையில் இருந்த குழலூசியை ஆதித்தனின் கழுத்தை பார்த்து குறிவைத்து ஊதினான் மலையனூரான். சரியாக அது சென்று குத்திய ஊசியின் சுருக்கென்ற வலியின் உணர்வில் சட்டென்று திரும்பினான் ஆதித்தன். திரும்பி பார்த்தான். எதிரே கையில் குறுவாளோடும் உடைவாளோடும் குழலூசியோடும் ஆட்கள் நிற்பது தெரிய இரத்தம் சூடேற ஆரம்பித்தது ஆதித்தனுக்கு. கழுத்தின் பின்புறம் குத்தியிருந்த ஊசியை தடவி பிடித்து வீசி எறிந்தான். பின்புறமாய் தாக்குதலுக்கு தயாராக நிற்கும் கோழைகளே, சற்று முன்னே வந்து உங்கள் திருமுகத்தையும் காட்டுங்கள் என்று கர்ஜித்தான். நினைவு இழக்கவில்லை இன்னமும். தாக்குங்கள், அவனை கொல்லுங்கள் என அலறியபடி முதலில் பாய்ந்தான் ரவிதாசன் தன் உடைவாளோடு. குழலூசியோ தன் வேலையை தொடங்க ஆரம்பித்தது. ஆதித்தனின் இடது கழுத்திலிருந்து தோள் வரை செயலிழக்க ஆரம்பித்தது. தன் உடைவாளை எடுத்தான் ஆதித்தன். பாய்ந்து வரும் ரவிதாசனின் வாளை தனது வாளால் தடுத்து அவனது மார்பில் தனது வலது காலால் எட்டி உதைத்தான். உதையின் வலிமை தாங்காது 5 அடி தள்ளி போய் விழுந்தான் ரவிதாசன். தன் குறுவாளை ஏந்தியபடி தன்னை நோக்கி வேகமாக வரும் பரமேஸ்வரனை கண்டான் ஆதித்தன். இவன் காலையில் நம்மை சந்தித்த மதுராந்தகனின் பிரம்மராயனாயிற்றே. அப்படியெனில் நம்மை கொல்ல இவர்களை ஏவி இருக்கிறானா பேடி பயல் மதுராந்தகன் என்ற எண்ணம் மனதில் ஓடியவுடன் ஆதித்தனின் குருதி கொப்பளிக்க ஆரம்பித்தது. சட்டென்று தனது வாளை இடது கைக்கு மாற்றி தனது வலது கையால் குறுவாள் ஏந்திய பரமேஸ்வரனின் கையை அழுத்தமாக பிடித்து முறுக்கி அவனை முதுகு காட்டி திரும்ப வைத்து தனது கால் முட்டியால் ஒரு எத்த தலை குப்புற கவிழ்ந்தபடியே 3 அடி தள்ளி போய் விழுந்தான் பரமேஸ்வரன். விழுந்த வேகத்திலேயே ஆதித்தனின் உடைவாள் அவனது தோளின் பின்புறம் தசையை கிழித்து எலும்போடு உறவாடிவிட்டு சென்றது. ஐயோ என்று அலறிய பரமேஸ்வரனின் குரல் கேட்டவுடன் ரௌத்ரமானான் சோமன். தனது கையில் இருந்த வாளோடு ஆதித்தனை நோக்கி முன்னேறினான். 2 நிமிடங்கள் வாட்களின் மோதல் சத்தம் மட்டுமே கேட்டிருக்க, 3வது நிமிடம் அம்மா என்ற சோமனின் அலறல் சத்தம் அவன் கை ஆழமாக வெட்டப்பட்டிருப்பதையும் அதிலிருந்த வாள் தரையில் விளையாடி கொண்டிருப்பதையும் உணர முடிந்தது. ஆதித்தனின் இடது கை முழுவதும் செயல் இழக்க தொடங்க ஆரம்பித்தது. அவசரமாய் வாளை வலது கையில் ஏந்தினான். மற்ற மூவரையும் மோதவிட்டு மறைவிலேயே பின்தங்கியிருந்த மலையனூரான் இதுதான் சமயம் என்று ஆதித்தனின் மீது மற்றொரு குழல் ஊசியையும் ஊதிவிட்டான். அதுவும் சரியாக ஆதித்தனின் இடது காலில் குத்தி நின்று தன் வேலையை தொடங்கியது. கீழிருந்த ரவிதாசன் எழுந்திருக்காமலேயே தனது வாளை ஆதித்தனை நோக்கி சுழற்ற அது ஆதித்தனின் வலது காலில் பட்டு இரத்தத்தை சிதறடித்தது. பேடியே, இவ்வளவுதான் உன் வீரமா என்றபடி வெட்டுப்பட்ட காலாலேயே அவனை ஓங்கி மிதித்தான் ஆதித்தன். மார்பு எலும்புகள் முறிந்த சத்தம் கேட்டது ரவிதாசனுக்கு. ஒழிந்தாயடா நீ என அவனது கழுத்தை நோக்கி ஆதித்தன் வாள் வீசுவதற்குள் அவனது வலது கையை பின்புறமாக வந்து இறுக்கி பிடித்து கொண்டான் பரமேஸ்வரன். அதே சமயம் சோமனும் நெருங்கி வந்து ஆதித்தனின் கழுத்தில் கிடுக்கி பிடி போட்டு இருக்க ஆரம்பித்தான். இடது கை சுத்தமாக செயல் இழந்த நிலையில் இடது காலும் மரத்து போக ஆரம்பிக்க தனது மொத்த சக்தியையும் உடலின் வலதுபுறம் கொணர்ந்தான் ஆதித்தன். சோழம் சோழம் என பற்களை கடித்தபடியே சத்தமிட்ட ஆதித்தன் தன்னை இறுக பிடித்து கொண்டிருந்த பரமேஸ்வரனையும் சோமனையும் அப்படியே தூக்கி வீசி எறிய அறையின் 2 பக்க சுவர்களில் முட்டி மோதி விழுந்தனர் இருவரும். யாரடா நீங்கள்? மதுராந்தகனின் கைக்கூலிகளோ? கோபத்தில் தெரித்தன ஆதித்தனின் வார்த்தைகள். அவனது வாள் ரவிதாசனின் கழுத்தில் இருந்தது. யாரென்று தெரியவில்லையா ஆதித்தா? மறந்துவிட்டாயா? கோட்டை வாசலில் கட்டி பிணம் தின்னி கழுகுகளுக்கு இரையாக்கினாயே எம் தலைவனின் சிரத்தினை, அதுவாவது நினைவில் உள்ளதா கேட்டான் ரவிதாசன். ஓ, வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளா? அவன் வீரனாயிற்றே. உங்களை போன்ற பேடிகளோடா அவன் பழகி வந்தான்? பின்புறமாய் மறைவில் இருட்டில் தாக்கும் கோழைகளான உங்களின் நண்பனா அவன்? இருக்க முடியாது. நேருக்கு நேர் வாள் எடுத்து போர் புரிந்து மாண்டவன் அவன் என்றான் ஆதித்தன். ஆமாம், அந்த வீரபாண்டியனின் தோழர்கள்தான். ஆனால் பழிக்கு பழியாக உன்னை கொல்வதை மட்டுமே லட்சியமாக கொண்டவர்களடா நாங்கள். நியாய தர்மங்கள் பார்ப்பதே இல்லையடா என கூறியவாறே பாய்ந்து ஆதித்தனின் பின்புறமாக மோதினான் பரமேஸ்வரன். அவன் மோதிய வேகத்தில் நிற்க இயலாமல் தடுமாறினான் ஆதித்தன். உடலின் இடதுபுறம் செயல் இழந்து நின்றது. அறையின் சுவர் ஓரமாக சாய்ந்து நின்றான் ஆதித்தன். மூவரோடு இப்போது மலையனூரானும் சேர 4வருமாக ஆதித்தனின் எதிரில் தத்தம் வாட்களோடு நின்றனர். தாக்குதலையும் ஆரம்பித்தனர். இருந்த இடம் விட்டு நகராமல் அத்தனை பேரையும் தன் வாளின் சுழற்சியால் அலறவிட்டான் ஆதித்தன்.
எவருமே அருகில் நெருங்க இயலாதவாறு எப்பக்கம் சுழல்கிறது ஆதித்தனின் வாள் என்பதனை கணிக்க இயலாதவாறு வெறி கொண்டு வீசினான் ஆதித்தன். திசைக்கு ஒரு புறமாக சிதறி வீழ்ந்தனர் நால்வரும். தங்கள் மேல் பாயாமல் இடம் விட்டு அசையாமல் வெறி கொண்ட விழிகளோடும் உயர்த்திய வாளோடும் நிற்கும் ஆதித்தனை கூர்ந்து கவனித்தான் சோமன். இடதுபுறம் அசைவில்லை. சுவரின் துணையோடு நிற்கிறான். இருக்கும் இடம் விட்டு நகரவில்லை என்பது அவனால் இயங்க முடியவில்லை என்பதை காட்டுகிறது. குழலூசி ஆதித்தனின் நரம்புகளை செயல் இழக்க செய்கிறது என்பதை புரிந்து கொண்டான் சோமன். அருகே விழுந்து கிடந்த மலையனூரானை நோக்கி நகர்ந்தான். எங்கே அந்த இரும்பு வலை? மெல்லிய குரலில் கேட்டான். வாயிலில் விழுந்து கிடப்பதை சுட்டி காட்டினான் மலையனூரான். போய் எடுத்து அங்கிருந்தே வீசு. வேங்கையை வலையில் வீழ்த்தாமல் வீழ்த்த முடியாது போ என்றான் சோமன். அதற்குள் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தத்தம் வாட்களோடு மீண்டும் பாய்ந்தனர் ஆதித்தனை நோக்கி. பாய்ந்து வரும் அவர்களது வாட்களை தடுக்காமல் பலம் கொண்ட மட்டும் திருப்பி அடித்தான் ஆதித்தன் தனது வாளால். ரவிதாசனின் வாள் உடைந்து சிதறியது. அடித்த வேகத்தின் அதிர்வு அவனது தோள் வரை பரவி கை தனியே கழண்டு விட்டதோ என்று எண்ண வைத்தது. பரமேஸ்வரனோ வாள்பட்ட அதிர்விலேயே வலது பக்கமாக 3 அடி தள்ளி போய் விழுந்தான். அண்ணா, இதை பிடியுங்கள் என்று தனது வாளை மலையனூரான் தர, அடே ஆதித்தா, உன்னை விடமாட்டேனடா என்று மீண்டும் பாய்ந்தான் ரவிதாசன். பரமேஸ்வரனோ அதிர்விலிருந்து மீளாமல் அசையாத விழிகளோடு ஆதித்தனை பார்த்தபடியே இருந்தான். இவன் மனிதன்தானா? உணர்வுகளை செயல் இழக்க செய்யும் 2 குழல் ஊசிகளை செலுத்தியும் இத்தனை பேர்கள் வெறிகொண்டு தாக்கியும் ஒற்றை அறையில் அத்தனை பேரையும் அலற வைக்கிறான் தன் ஒற்றை கைப்பிடித்த வாளால் எனில் இவனை மாவீரன் என பலரும் கூறுவதில் பொருள் என்னவென்று இன்றுதான் புரிகிறது. தனக்குள்ளேயே ஆதித்தனின் வாழ் வீச்சை கண்டு மயங்கி போயிருந்தான் பரமேஸ்வரன். அதற்குள் மலையனூரான் மூட்டையில் இருந்த இரும்பு வலையை வெளியில் எடுத்தான். சோமனிடம் ஒரு முனையை கொடுத்தான். போர்வை போல பின்னப்பட்டிருந்த இரும்பு வலை இடையிடையே கூர்மையாக பிடிக்கும் போதே கைகளை கிழித்தது. இடம் வலம் என எப்படி தாக்கினாலும் பலம் கொண்டு தடுக்கிறானே. தொடர்ந்து தாக்கினான் ரவிதாசன். கழுத்தையே குறிபார்த்து வரும் ரவிதாசனின் வாளை லாவகமாக இடதுபுறம் திருப்பி அடுத்த கணமே தனது வாளால் திருப்பி அடிக்க ரவிதாசனின் கைவிட்டு அவனுடைய வாளும் பறந்தது. வாளோடு சுழன்ற ரவிதாசன் சட்டென நிலை தடுமாறி விழுந்தான் ஆதித்தனின் காலடியில். அண்ணா, சற்று நகர்ந்து விடுங்கள் என மலையனூரானும் சோமனும் ஒரே குரலில் அலற, என்னவென்று கவனிக்க ஆதித்தன் எதிர்நோக்கிய இடைவெளியில் தன்னிடம் விட்டு கரணம் அடித்து நகர்ந்தான் ரவிதாசன். அழிந்தாயடா நீ என்று அலறியபடியே தங்கள் கைகளில் இருந்த முள் வலையை ஆதித்தனின் மீது வீசினர் இருவரும். என்னவென்று உணரும் முன்பு ஆதித்தனின் கால்களை வாரிவிட்டான் கீழிருந்த ரவிதாசன். வலையோடு சேர்த்து வீழ்த்தினர் ஆதித்தனை. பாய்ந்தனர் வெறி கொண்டு ரவிதாசனும் பரமேஸ்வரனும். தங்களது வாட்களை ஆதித்தனின் உடலில் கிடைத்த இடைவெளிகளில் எல்லாம் புகுத்தினர். வெட்ட முடியாமல் அந்த முள் வலை தடுத்ததால் குத்தி கிழித்தனர் ஆதித்தனை. குப்புற விழுந்திருந்த ஆதித்தனின் முதுகில் நுழைந்த வாட்களின் முனை தரை தொட்டு திரும்பியது. அதுவரை முயற்சித்து கொண்டிருந்த ஆதித்தனின் ஆன்மா மெல்ல அவனது உடல் விட்டு வெளியேற முயற்சித்தது. உதடுகளில் உறைந்ததொரு புன் சிரிப்பு மட்டுமே தங்கியது. இன்னும் கொஞ்ச நேரம் அனுமதியுங்கள் ஈசனே, இந்த துரோகிகளை கொன்றுவிட்ட நிம்மதியோடு வருகிறேனே எம் ஈசனே என்று இறைஞ்சியது ஆதித்தனின் ஆன்மா. ஆதித்தன் அசைவின்றி இருப்பதை கண்ட பரமேஸ்வரன் உடன் அருகில் ஓடினான். எச்சரிக்கையோடு நெருங்கினான். முள் வலையை மெல்ல நீக்க சொன்னான் சோமனை. தலைப்பகுதி மட்டும் வெளியில் தெரிய தலையை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தான். அழிந்துவிட்டான் அண்ணா எதிரி என்றான் பரமேஸ்வரன். சட்டென்று பாய்ந்து அறையில் இருந்த விளக்குகளை அணைத்தான் சோமன். மெல்லிய ஒரு விளக்கொளி மட்டும் படர்ந்திருக்க, நன்றாக பார்த்தாயா பரமேஸ்வரா? அடிபட்ட வேங்கு இது, எழுந்துவிட்டால் அழிந்து விடுவோம் என்றான் ரவிதாசன். அவனது குரலில் நடுக்கம் தெரிந்ததை அனைவராலுமே உணர முடிந்தது. மறுபடியும் சோதித்து பார்த்தான் பரமேஸ்வரன். இல்லை அண்ணா, முடிந்துவிட்டது, மூச்சு இல்லை என்ற பரமேஸ்வரனின் சொற்கள் அங்கிருந்தோரின் உயிரை மீட்டு தந்தது. ஆதித்தனை சுற்றி இருந்த வலையை நீக்கினார்கள். மெல்ல அவனது உடலை புரட்டி போட்டனர். புரட்டிய வேகத்தில் அதிர்ந்து போயினர். மார்பு விரிந்து சுருங்குவதை கண்டதும் மிரண்டனர். மிரண்டு போன ரவிதாசன், அடே, இன்னும் இவன் உயிர் போகவில்லையடா என்று அலறியபடி தனது உடைவாளை முழுவதுமாக ஆதித்தனின் மார்பில் சொருகினான். வெளியில் உருவி மீண்டும் சொருகினான். மெல்ல திறந்தன ஆதித்தனின் கண்கள்.
குழலூசியால் உடல் முற்றிலுமாக செயல் இழந்து போன நிலை. உதடுகளில் உறைந்த ஒரு புன்னகையை அப்படியே நிறுத்தினான் ஆதித்தன். ஆதித்தா, இன்றோடு முடிந்தது உன் வாழ்வு. போய் என் நண்பனான வீரபாண்டியனிடம் மன்னிப்பு கேள் என்று கொக்கரித்தான் ரவிதாசன். உங்களை போன்ற கோழைகளை, முதுகில் குத்தும் பேடிகளை நண்பர்களாக கொண்டதற்கு அவன்தானடா என்னிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். முணுமுணுத்தன ஆதித்தனின் உதடுகள். இன்னமுமா, இப்போதுமா உன் திமிர் அடங்கவில்லை? தனது குருவாளை எடுத்து ஆதித்தனின் இதயத்துக்கு நேரே சொருகினான் பரமேஸ்வரன். இதோ முதுகில் அல்ல, மார்பிலேயே குத்தியாகிவிட்டது. இப்போது நிம்மதியாக போய்ச்சேர் என்று ஆணவத்தோடு கூறினான் பரமேஸ்வரன். இறப்பவனின் கடைசி ஆசையினை நிறைவேற்றி விட்டாயடா தம்பி, அலட்சிய சிரிப்போடு வெறுப்பாக கூறினான் ரவிதாசன். சோழம் சோழம் என்பதே ஆதித்தன் இம்மண்ணில் உதிர்த்த கடைசி வார்த்தைகளாகி போயின. உள்ளிருந்த ஆன்மா அவனது கண்களின் வழியே வெளியேறி நிலைத்த விழிகளை நிறுத்தி போனது. அவ்வளவுதான். அண்ணா, உடனே இங்கிருந்து அகல வேண்டும், பரபரத்தான் பரமேஸ்வரன். நன்றாக பார் பரமேஸ்வரா, உயிரின் ஒரு துளி எங்கேனும் ஒட்டியிருக்க போகிறது, படபடப்போடு கூறினான் ரவிதாசன். இல்லை அண்ணா, முடிந்துவிட்டது என்றான் பரமேஸ்வரன். சோமனும் அதனை ஆமோதித்தான். அவனை புரட்டி போடு என்ற ரவிதாசன் ஆதித்தனின் சிகையையும் தோளையும் பற்றி வேகமாக பலம் கொண்ட மட்டும் இழுக்க முதுகு எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. தன் கையில் இருந்த உடைவாளால் கணுக்கால் எலும்புகளை உடைத்தான். அண்ணா, போதும், இவன் இறந்து விட்டான், நாம் செல்லலாம். வீரபாண்டியனின் தலையை வெட்டி எடுத்தது போல இவன் தலையையும் வெட்டி எடுத்து விடுவோமா கேட்டான் சோமன். வேண்டாம், இங்கிருந்து அதனை வெளியில் எடுத்து செல்வது நமக்கு பேராபத்தாகிவிடும். நாம் தப்பியோட போவதில்லை. திரும்பவும் படைகளின் ஊடே ஒன்றுமே நடவாதது போல செல்ல போகிறோம். அதனால் வேண்டாம் என்றான் பரமேஸ்வரன். ஒழிந்தான் ஆதித்தன். வீரபாண்டியா, உன் ஆன்மா இன்றாவது அமைதி அடையட்டும். ஆதித்தனால் உடைமைகள் இழந்து கொடுமைகளை அனுபவித்த எம்மவர்களே, நீங்கள் பட்ட சிரமங்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கியாகிவிட்டது. ஒழிந்தான் ஆதித்தன், இனி அழியும் சோழம் என்று வெறி பிடித்தவன் போல அலறினான் ரவிதாசன். அத்தனையையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதித்தனின் ஆன்மா துடித்தது, பரபரத்தது, உடைவாளை தேடியது. அடை துரோகிகளா, சோழத்தின் உப்பை தின்றுவிட்டு சோழத்தை அழிக்க புறப்பட்டு விட்டீர்களா? இதோ வருகிறேனடா. நீங்கள் தொட்டதும் அழித்ததும் உயிர் பிரிந்த உணர்விழந்த ஆதித்தனின் உடலைத்தானடா. நான் இங்கிருக்கிறேன், வாருங்களடா. வெட்டி சாய்த்து விட்டே நான் விண்ணுலகம் செல்கிறேன். ஆதித்தனின் ஆன்மாவின் அலறல் அங்கு எவருக்கும் கேட்கவில்லை. கைலாயநாதரின் சிரிப்பொலி மட்டும் ஆதித்தனின் காதுகளில் கேட்டது. உயிர் பிரிந்தும் உணர்விழக்கவில்லையா ஆதித்தா இன்னமும் கேட்டது குரல். என்ன செய்வது, இழக்கவே முடியாத உணர்வாயிற்றே சோழம், பதில் அளித்தது ஆதித்தனின் ஆன்மா. அதற்குள் வந்த வழியே ரவிதாசன் கூட்டத்தினர் சத்தம் காட்டாது திரும்பினர். வெளியே சென்று ரகசிய வழியை எவருமே அறிய முடியாதபடி அடைத்தனர். தத்தம் இடங்களுக்கு விரைந்தனர். நல்லதே நடக்கும், சென்று வா, மீண்டும் பிறப்பாய், நினைத்தது நடக்கும். கைலாயநாதரின் குரல் காதில் ஒலிக்க அது வந்த திசை நோக்கி வணங்கி விடை பெற்று கொண்டது ஆதித்தனின் ஆன்மா. மதுரை கொண்ட ராஜகேசரியான சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் முதன் மகனாக பிறந்து வீரம் என்ற வார்த்தைக்கு சிறு வயதிலேயே தன் பெயரையே பொருளாக தந்து சோழம் கொண்ட பழி துடைக்க வீரபாண்டியன் தலையும் கொண்டு பாண்டியர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் நெருங்கக்கூட முடியாதபடி அடக்கி வைத்து தொண்டை மண்டலாதிபதியாக வடதிசை மாதண்ட நாயகனாக வந்தியத்தேவனின் நண்பனாக 5 ஆண்டுகள் ஆட்சி எனினும் 1000 ஆண்டுகள் கடந்தும் சோழத்தின் புகழை நிலைநிறுத்தி சோழம் என்ற உணர்வினை ஆதித்த கரிகாலன் என்னும் தன் பெயர் உச்சரிக்கும் அனைவருக்கும் ஊட்டி அன்றும் இன்றும் என்றும் சோழ வரலாற்றில் தவிர்க்கவே இயலாத மாபெரும் வீரத்தினை அடையாளமாக்கி கொண்டவன் ஆதித்த கரிகாலன் மட்டுமே. இவ்வுலகில் ஜீவிக்க வேண்டும் என்று உயிர்களை படைக்கும் இறைவன் சிலரை மட்டுமே சிரஞ்சீவியாக படைப்பதுண்டு. அப்படி சோழத்திற்கான சிரஞ்சீவியாக சோழ சிரஞ்சீவியாக படைக்கப்பட்டு புகழினை அடைந்ததும் விண்ணுலகம் காணும் ஆசையில் தானே மரணத்தினை எதிர்கொண்டு தழுவியதும் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலன் மட்டுமே. சோழம் 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 என்றும் நெஞ்சில் வாழும். 1000 ஆண்டுகள் கடந்த போதும் ஆதித்த கரிகாலனாகவே வாழும். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம். இறுதி அத்தியாயம் 67.
ஆதித்த கரிகாலனின் மரணச் செய்தி சோழத்தையே உறைய வைத்தது. அதுவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற பின்பு கொந்தளிக்க ஆரம்பித்தது சோழம். அத்தனை பேர் பார்வையிலும் குற்றவாளியாக தெரிந்தது இளவரசன் மதுராந்தகனே என்றாலும் சம்பவம் நடந்த நேரத்தில் அவன் தஞ்சையில், அதுவும் பழுவேட்டரையரோடு இருந்தது பெரும் சாதகமான விஷயமாயிற்று அவனுக்கு. அவ்வளவு கூறியும் ஓலை அனுப்பியும் இப்படி செய்துவிட்டார்களே என்று ஆரம்பத்தில் தனக்குள்ளேயே வருந்திய மதுராந்தகன் தொண்டை மண்டலம் சென்று பரமேஸ்வரனை சந்தித்த பின்பு ஓலையே அவர்களிடம் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து வருந்தினான். கொன்றது ரவிதாசனும் பரமேஸ்வரனும் என்று அறிந்த பிறகு அது பற்றி எவரிடமும் சிலாகிப்பது கூட தனக்கு பெரும் ஆபத்தாக முடியும் என்பதாலேயே அமைதியாகி போனான். பேரரசர் சுந்தர சோழருக்கோ வாழ்வின் பெடிமானமே கை நழுவி போன்றது போலானது. மூத்த மகன் சோழத்தின் எதிர்கால நம்பிக்கை என்று எவன் ஒருவனை நம்பியிருந்தாரோ அவனே இல்லை என்று ஆன பிறகு தனக்குள்ளேயே உடைந்து போனார். ஆதித்தன் கொலை செய்யப்பட்டுள்ளான் என்பதை ஏற்க அவர் தயாராகவே இல்லை. இத்தலைமுறையின் வெல்ல முடியாத வீரனை எத்தனை பேர் எதிர்த்து நிற்பினும் சிதறவிடும் மாவீரனை அத்துணை எளிதாக கொன்றுவிடத்தான் இயலுமா என்ன? உடலின் காயங்களும் வாள் வெட்டுக்களும் பெரும் போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது என்கிறாரே பழுவேட்டரையர். எத்தனை பேராயினும் ஒருவனை கூடவா கொல்ல முடியாமல் போனது ஆதித்தனால் என்ற கேள்வியே மேலோங்கி நின்றது அவர் மனதில். அத்தனைக்கும் காரணம் தனது கட்டளைகளே என்ற எண்ணத்தில் உடைந்து போனார் சுந்தர சோழர். அருண்மொழி தன் வாழ்வில் மிரண்டு போய் நின்றது ஆதித்தனின் கொலை செய்தியை அறிந்துதான். வாய்ப்பே இல்லையே எம் தமையனை வீழ்த்திட என அவனது உள்மனம் கதறியது. எவர் எவர் செய்திருப்பார் என உள்ளம் அலை பாய்ந்தது. எவரவர் பக்கம் ஐயம் தோன்றியதோ அவர் பற்றிய தகவல்கள் அத்தனையும் சேகரிக்க ஆரம்பித்தான். எவரும் செய்திருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதே ஏமாற்றத்தை தந்தது. எதுவும் செய்ய முடியாத நிலையில் நிலை குலைந்து போய் நின்றான் அருண்மொழி. குந்தவைக்கோ பேரதிர்ச்சி. ஒரு புறம் தமையனின் மரண செய்தி இடி போல இறங்கி இருக்க, இன்னொரு புறம் சோழத்திற்கு எதிராக செயல்பட்டான் என வந்தியத்தேவன் சிறையில் அடைக்கப்பட்டது வேறு கலவரத்தை ஊட்டியது. இருக்கும் பிரச்சனையில் நேரம் வரும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழியின்றி போனது. பார்த்திவேந்திரனும் கந்தமாறனும் நண்பனை இழந்த வேதனையை விட தங்களின் சுயநலம் கலந்த செயல்களும் ஒரு காரணமாகி போனதே என்ற குற்ற உணர்ச்சியில் ஒடுங்கி போயினர். நினைத்ததை சாதித்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டாது உள்ளுக்குள்ளேயே கொண்டாடி சோழத்தின் துக்கத்திலும் பிரம்மராயர்களாக பங்கெடுத்து தம்மை வெளிக்காட்டி கொள்ளாமலே இருந்துவிட்டனர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும். சோழ மக்களின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஓராண்டு கடந்தும் இன்னும் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை கண்டுபிடிக்காமல் இருப்பது எவரை காக்க என்றும், சிலர் அதற்கு காரணமாக சுந்தர சோழரையே பழி சொல்ல மனம் நொந்து போன சுந்தர சோழர் மதுராந்தகனை சோழ பேரரசரின் பொறுப்பேற்க வேண்டினார். மக்களோ அதை மறுத்து அருண்மொழியையே அரசனாக்க வேண்டும் என ஆர்ப்பரித்து கிளம்ப ஒரு பெரும் கலவரத்துக்கு தயாரானது சோழம். உள்ளே கலவரம் என்றதும் எதிரி நாடுகள் விழித்து எழ ஆரம்பித்தன. முன்பு ஆதித்தனா மதுராந்தகனா என்ற பிரச்சினை பெரிதாக்கப்பட்டது போல தற்போது அருண்மொழியா மதுராந்தகனா என்ற பிரச்சினை கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தான் அருண்மொழி. தன் தமையனின் கொலையாளிகள் எவர் என அறியும் வரையில் தான் சோழத்தின் எந்த பதவியையும் ஏற்பதில்லை என்று சூளுரைத்தான். அதே போல ஆதித்தனின் கொலையில் மதுராந்தகனுக்கு தொடர்பு இல்லை என்பதை நாடு அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் உத்தம சோழன் என்ற பெயரோடு சோழ பேரரசின் சிம்மாசனத்தினை மதுராந்தகனுக்கு தாரை வார்த்து கொடுத்தான் அருண்மொழி. தன் மகனின் மரணத்தால் மனமுடைந்து போன சுந்தர சோழரும் பட்டத்தரிசி வானவன் மாதேவியாரும் அவன் தங்களுக்காக கட்டிய அவன் உயிர் பிரிந்த காஞ்சியின் பொன் மாளிகையிலேயே தங்கி இறுதி காலத்தை கழித்தனர். அங்கேயே மறைந்து பொன் மாளிகை துஞ்சிய தேவர் என்ற புகழினை சுந்தர சோழர் அடைய வானவன் மாதேவியும் அவரோடே தீ புகுந்து உயிர் துறந்தார். உத்தம சோழனாய் மதுராந்தகன் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே குந்தவையின் வற்புறுத்தலாலும் பழுவேட்டரையரின் நல்லதொரு அபிப்பிராயத்தாலும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான் வந்தியத்தேவன். 13 ஆண்டுகள் ஓடின. உத்தம சோழரின் ஆட்சி தொடங்கியது சோழத்தில். ஆதித்தனை கொன்ற கொலையாளிகள் எவரென அறிய கிடைத்தது ஒரு துருப்பு அருண்மொழியிடம். அதை கொண்டு கொலையாளிகள் எவரென உறுதி செய்தான். சோழத்தின் இளவரசனாகவும் பதவி ஏற்றான். அதனாலேயே எப்படி நடந்தது, என்ன நடந்தது, கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா எனில் எவ்விதம் என்பதையெல்லாம் இறையருள் இருப்பின் இன்னொரு புதினத்தில் காண்போம். அதுவரை சோழ சிரஞ்சீவியோடு. பின் குறிப்பு: ஆதித்தனின் மரணத்துக்கு பிறகு
சுந்தர சோழர் மனம் முடிந்து போனார். ஆட்சியை இளவரசன் மதுராந்தகனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் மகன் தனக்காக கட்டிய காஞ்சி பொன் மாளிகையிலேயே தனது இறுதி நாட்களை கழித்து உயிர் துறந்து பொன் மாளிகை துஞ்சிய தேவரானார். மக்கள் எவ்வளவோ கூறியும் தன் தமையனை கொன்றவர்கள் எவரென கண்டறியாமல் எந்த பதவியும் ஏற்க மாட்டேன் என அருண்மொழி சூளுரைத்து தனது சிற்றப்பனான மதுராந்தகனையே உத்தம சோழன் என்ற பெயரில் அரசராக நியமித்துவிட்டு தனது தேடுதல் வேட்டையை தொடங்கினான். பார்த்திவேந்திர பல்லவரையன் தொண்டை மண்டலாதிபதியாகவே சோழத்திற்கு விசுவாசமானவனாகவே வாழ்ந்து வந்தான். குந்தவையின் தலையீட்டால் சுந்தர சோழர் இருக்கும் போதே வந்தியத்தேவன் விடுதலை செய்யப்பட்டு அவனது இடத்திற்கே அனுப்பப்பட்டான். ஆதித்தன் இறந்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளான ரவிதாசன் பரமேஸ்வரன் கூட்டத்தினர் கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர் என்ற தகவல் உடையார்குடி கல்வெட்டிலிருந்து பெற முடிகிறது. சோழ சிரஞ்சீவி நிறைவடைந்தது.